நமஸ்காரம். வாழ்க வளமுடன். சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு இப்போது எல்லோரும் எங்கெங்கேயோ வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இணையதளத்தில் பார்த்து எங்களுக்கும் போயிட்டு வரணுன்ற எண்ணத்தில் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை 6 வாரம் சிறுவாபுரிக்கு போனோம். 6வது வாரம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு கிளம்புனோம். ஒவ்வொரு வாரமும் வர்றப்போ நாங்கள் செவ்வாழை வாங்கிட்டு வருவோம். அங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் இருக்கும். 6வது வாரம் நாங்கள் கும்பிட்டுட்டு வர்றப்போ அந்த கடை லீவாக இருந்ததுனால சரின்ட்டு கார் பார்க்கிங்கில் காரை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறப்போ வர்ற வழியில் இன்னொரு கடையை பார்த்துமே சரி அங்கே போய் செவ்வாழை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. சரி அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு காரை உள்ளுக்குள்ளார விட்டு கொஞ்சம் தூரம் கடை இருக்குது போயிடலான்ட்டு போனோம். போய் அங்கே செவ்வாழையும் வாங்கிட்டு கிளம்புறப்போ வண்டி திருப்ப முடியல. ஏன்னா நிறைய காருங்க வந்துகிட்டே இருந்தது எதிரில். அதனால சரின்னு நேராகவே போய் திருப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நேராக போனோம். ஒரு கட்டில் போய் திரும்புறப்போ அங்கே ஒரு பெரிய ராஜகோபுரத்தை பார்த்தோம். ரொம்ப அழகாக, இவ்வளோ பெரிய ராஜகோபுரமா, இது எந்த கோயிலுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட விசாரித்ததுக்கு இது கோயில், வரதராஜருடைய கோயிலுன்னு சொன்னாங்க. சரி வந்தோம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி உள்ளுக்குள்ளார போய் சாமி கும்பிட்றதுக்கு போனால் முன்னாடியே ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்தார். அம்மனோட போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். அங்கே யாரும் ஜனங்களே இல்லை, ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தார். இந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா வரதராஜ பெருமாள் இருப்பாருங்கம்மா அப்படின்னாங்க. வலது பக்கமாக வரதராஜ பெருமாள் இருக்கிறாரு, இங்கே போங்க உள்ளனார். ஒரு சின்ன வாசல் தான் இருந்தது. அதுக்குள்ளார உள்ளே போய் பார்த்திங்கன்னா அப்படியே நிஜமாகவே உடம்பே சிலுத்துருச்சுங்க. ஒரு 10 அடி உயரம் இருக்கும். 8லேருந்து கண்டிப்பாக 10 அடி உயரம் இருக்கும். வரதராஜ பெருமாள் அம்மனோட அங்கே காட்சி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய திருமேனிங்க, தீண்டா திருமேனின்னு சொல்கிறாங்க அந்த சாமியை. அது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஏதோ ஏதோ மூலிகை காப்பு மாதிரி ஏதோ போடுவாங்களாம்மா. மற்றபடி எந்த அபிஷேகம் எதுவுமே பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு கடவுளை, தெய்வத்தங்க நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்துலேயே லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தார், லட்சுமி நாராயணன் இருந்தார். அவரையும் கும்பிட்டுட்டு அப்புறம் சரின்ட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே அந்த ஐயர்கிட்ட கேட்டோம், இது எந்த காலத்து கோயில் சாமி? ரொம்ப பழசாக இருக்குது கோயிலை பார்த்தா, ரொம்ப அழகான கல்வெட்டுக்கள், அந்த அழகான ஒரு சிற்பக்கலைகள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கருங்கல்லிலே கட்டின மாதிரி இருந்தது. அவருக்கு கேட்டதுக்கு, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இது எந்த கோயில் நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெட்டில் போட்டு பார்த்தோம் வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி. அதில் அந்த காலத்து ராமர் காலத்து கோயில் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்ததுங்க. ஆனால் அதில் முக்கியமானது என்ன எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா, சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு 6 வாரம் போயிட்டு அந்த 6வது வாரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் தான் அந்த இது முழுமையடையும் அப்படின்றது கூகுளில் போட்டிருந்ததுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 6வது வாரம் நாங்கள் போகிறோம். அத்தனை வாரம் எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் பாட்டு போயிட்டு வந்துட்டோம். அந்த 6வது வாரம் அந்த வாழைப்பழத்துக்காக நாங்கள் திரும்பி போய் வாங்கிட்டு வரலான்ட்டு ரிட்டன் வரவழைச்சி அந்த கோயிலுக்கு போய் இந்த சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பிரபஞ்சத்தின் நோக்கம் அது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு தெரியல, இது அங்கே போய் சாமி கும்பிட்டாதான் இந்த யாத்திரை முழுமையடையும் அப்படின்னு போட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அது இயற்கையாகவே எங்களை அங்கே இழுத்துட்டு போன மாதிரி நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் கேட்டதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, 6வது வாரம்
எல்லாருமே நீங்கள் சிறுவாபுரிக்குன்னு போகிறவங்க எல்லாருமே அப்படியே அந்த வரதராஜ பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமாக கூகுளில் போட்டிருக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அங்கே போய் இந்த புனிதமான இந்த யாத்திரையை நிறைவு செய்யுங்க. அவ்வளோதாங்க. நன்றிங்க.